அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் கிடைக்க போகுது, அவங்க சைட்லேருந்து என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து 2 டெக் எடுத்திருக்கேன். இந்த 2 டெக்குமே நியூ டெக் தான், ஓகே. ஸோ இந்த நியூ டெக்லேருந்து தான் அவங்க நமக்கு என்ன நியூஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நாம் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப்புக்கு இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையில் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த டெக்கில் இருந்து அவங்க என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் அந்த குட்டி க்யூட் டெக்கில் இருந்து என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம், ஓகேயா. ஸோ இப்போ இந்த டெக்கில் இருந்து என்ன விஷயம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற டெக்கிலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனலி ஏதாவது கேள்விகள் இருக்குது, தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகளுக்கு பதில் வந்து என்னால் தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியலை. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்க தனிப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் வந்து டிஎம் பண்ணி வந்து பெற்றுக்கொள்ளுங்க, ஓகே. ஸோ இப்போ வந்து கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஸோ இன்னொரு கார்டும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளும், ஓகே. எனக்கு இங்கே இன்னொரு கார்டு எடுக்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால நான் இன்னொரு கார்டு வந்து எடுத்துக்கொள்கிறேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீடிங்குள்ளே போயிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம், ஓகே. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட இது என்னால் பண்ண முடியும், இதை நான் பண்ணினா எனக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த விஷயத்த வந்து பண்ண தொடங்குங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, இந்த விஷயம் நான் பண்ணினா சரியாக இருக்குமா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்காக யூனிவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நம்பி, அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்பி அவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்தை நான் பண்ணினா என்னால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து உங்களால் வெற்றியை வந்து ஈட்டிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்கே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து காதல் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் நீங்கள் காதலுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாகவே இது பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்க மாதிரி இருக்குது. அதனால இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காதலுக்காக நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா முழு நம்பிக்கையோடு எடுத்து வைங்க, யூனிவர்ஸோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்கே சொல்கிறாங்க, ஓகே. அப்போது நீங்கள் எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணினாலுமே அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கை போட்டு உங்களால் முடியும் அப்படிங்கிறத நம்பி நீங்கள் பண்ணும்போது அதில் வெற்றியை வந்து உங்களால் ஈட்டிக்கொள்ள முடியும், ஓகே. ஸோ இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்வோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிடுங்க, அது அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க, ஓகே. ஏன்னா தள்ளி போகும்போது இன்னுமே கொஞ்சம் காலங்கள் வந்து அதுக்காக அப்படியே தள்ளி 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 போட்டுட்டு போகிற மாதிரியே இருக்குது. அதனால உங்களோட சக்ஸஸையும் வெற்றியும் கூட உங்களால் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்ட்டு இருக்குது, ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து இதை பார்க்குற நபராக இருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோ பார்க்குற நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்க வந்து உங்களை கைட் பண்ணக்கூடிய நபர்களாக வந்து இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து யூனிவர்ஸ் கைட் பண்ண ரெடியாக இருந்தால் கூட இங்கே ஒரு சில நபர்கள் வந்து அவங்க கொடுக்குற நியூஸை இல்லைன்னா தகவல்களை இன்னுமே சரியாக வந்து பெற்றுக்கொள்கிறீங்க, இல்லை அது கொஞ்சம் ஏளனமாக இப்படி இருக்குமோ, இல்லை அது நமக்காக வந்து நியூஸாக இருக்காது அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடுறதுனால கூட முன்கூட்டியே வர விஷயத்த கூட சரியாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் அவங்க இப்போ ஏதாவது ஆபத்து வரப்போகுது அப்படின்னா கூட உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பாருங்கள், ஓகே. இல்லை ஒரு ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதுக்கான மீனிங் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. அது கூட அவங்க உங்களுக்கு கொடுக்குற நியூஸாக கூட இருக்கலாம், ஓகே. இப்போ ஏஞ்சல் நம்பர் வந்து என்ன மீனிங் அப்படி தெரில அப்படின்னா இன்டர்நெட்டில் நீங்கள் தேடினீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம், ஓகே. ஸோ அப்படி கூட பார்த்து உங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதன்படி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து வெற்றியை ஈட்டிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நியூஸையும் இங்கே தராங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணினா நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறது என்ன விஷயமா இருந்தாலும் சரி ஓகே. இப்போ எல்லா விஷயத்துக்குமே ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனும் மேனிஃபெஸ்டேஷனும் இருக்குது. அப்படி இல்லை உங்களை நீங்களே ஹீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக அதுக்கான மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ உங்கள் மைண்டில் என்ன இருந்தாலும் சரி, இது காதலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இல்லை உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதுக்கான மெத்தடை நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த யூனிவர்ஸோட ஹெல்ப்பை நீங்கள் கேட்டு பண்ணும்போது ஈஸியாக அந்த விஷயத்த வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. ஓகே. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது உங்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள். ஸோ இந்த இடத்துல உங்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களோட க்ரோத்துக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கே பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இப்போ உங்கள் சுற்றி நிற்க நபர்கள் வந்து எல்லா பேரும் நல்லவங்க அப்படின்னு நம்பி நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பீங்க அவர்கிட்ட. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு சரியான கைடன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே. ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட முன்னேற்றத்துக்கு வந்து அவங்க கண்டிப்பாக தடையாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் நீங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி இப்போ உங்கள் சுற்றி நிற்கிற நபர்கிட்ட யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க தப்பான கைடன்ஸ் கொடுத்து, இல்லை தப்பான விஷயத்துக்காக உங்களை தூண்டி விடுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. இது நான் எல்லாருக்கும் சொல்ல கிடையாது. பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ரிலேஷன்ஷிப்பை பற்றி எடுத்துகிட்டா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க தப்பான கைடன்ஸ் கொடுத்து, இல்லை இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு நீங்கள் பொறுமையாக இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அவங்க புஷ் பண்ணி இதை பண்ணு பண்ணு அப்படின்னு தொந்தரவு பண்ணுற மாதிரி நான் இங்கே பார்க்குறேன் காஜல்யா. ஸோ அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அந்த நபர்களை விட்டு தள்ளி இருங்க. ஓகேயா. ஏன்னா இந்த இடத்துல அவங்க கொடுக்குற கைடன்ஸ் கூட உங்களோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப பெரிய பாதிப்பாக இருக்குது. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்து அது ஒரு தப்பான இடத்துல போய்ட்டு முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்றது கூட இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி போய்ட்டு உங்கள் நபர் கூட நீங்கள் பிரிஞ்சிருக்கிற வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால நீங்கள் என்ன விஷயம் பண்ணினாலும் சரி உங்களால் முடியும் அப்படின்னு தனித்துவமாக அந்த விஷயத்த வந்து பண்ணி முடிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் தனித்துவமாக செயல்பட்டால் மட்டும்தான் உங்களால் உங்கள் லைஃப்பில் வந்து பர்சனலாக ஒரு க்ரோத்தை எடுத்துகிட்டு போகிறதோ, இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறதோ அப்படிங்கிறது கூட நீங்கள் தனித்துவமாக வந்து செயல்படணும். அதில் வந்து அடுத்தவங்கக்கிட்ட போய் கைடன்ஸ் கேட்குறது, இல்லை அடுத்தவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறது, நீங்கள் அப்படி பண்ணும்போது அது உங்கள் க்ரோத்துக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் இங்கே காஜலியாக பார்க்குறேன். ஸோ ஏன்னா இந்த இடத்துல உங்கள் மைண்டுக்கே தெரியும். இந்த நபருக்கு கூட இருந்தால் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கே அது புரியுது அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த நபர்கள்கிட்ட இருந்து தள்ளி இருங்க. ஓகேயா. ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய்ட்டு உங்களை சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ரொம்ப அதிகமாக சுற்றுறீங்க அப்படின்னா, இது எல்லாருக்கும் நான் சொல்ல கிடையாது. இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த நியூஸ் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் விரும்புகிறாங்க. ஓகே. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. நீங்கள் ரொம்ப அவங்களோடயே சேர்ந்து சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது வந்து ரொம்பவே அவசியம். ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களை சிக்க வச்சுட்டு ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா கூட தனியாக எடுங்க. ஓகேயா. யாருடைய கைடன்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. இப்போ சுற்றி இருக்கவங்க கைடன்ஸ் எடுக்கும்போது கூட அது தவறான ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க ஈஸியாக தப்பிச்சு வந்துடுவாங்க. நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஸோ இங்கே வந்து யூனிவர்ஸை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக இவங்க வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு மனசு கஷ்டப்படக்கூடிய விஷயம் வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் இந்த பாடத்தை வந்து கற்றுக்கொள்ளணும். ஆனால் நீங்கள் வந்து அவங்க எத்தனை தடவை இதே சைக்கிளை ரிப்பீட் பண்ணால் கூட நீங்கள் அதை கற்றுக்கொள்ளாமல் போகிற மாதிரி தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுட்டு அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணாமல் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி வந்து அங்கே கை மேலே காத்துட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து எங்கள் காஜாலியா வந்து பார்க்க முடியுது. ஓகே. அப்போ நீங்கள் அவங்க கொடுக்குற வெற்றியை கூட அவங்க கொடுக்குற கிஃப்ட்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் வேறு ஏதோ ரூட்டில் போகிற மாதிரி இருக்குது. ஓகே. அப்போ நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். பண்ண தெரிலனா அப்படின்னா பண்ண தெரிஞ்சவங்க கிட்ட போய் கற்றுக்கொள்ளுங்க. ஓகே. அப்போ உங்கள் மனசு வந்து ரொம்ப அந்த கவலையில் இருக்காமல் படபடப்பாக இருக்காமல் இதாகிருமோ அதாகிருமோ அப்படின்னு உங்கள் மனசு வந்து பயந்துகிட்டே இருக்க மாதிரி
இருக்குது. ஓகே, நிறைய கவலைக்குள்ளே சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி கவலைக்குள்ளெல்லாம் சிக்கிட்டு இருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி வந்து நீங்களே இழுத்துக்கொள்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த தியானம், யோகா கத்துக்கிறது, ஸோ இப்படிலாம் கத்துக்கும்போது மனசு வந்து ஒரு நிலையா இருக்கும். ஸோ அப்போ யூனிவர்ஸ் என்ன குடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். திரும்பவும் ஒரே சைக்கிள வந்து ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஓகேயா? ஸோ அதனால இப்போ ஏதாவது ஒண்ணு பண்ண போறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் பொறுமையா பார்த்து பண்ணுங்க. அமைதியா பார்த்து பண்ணுங்க. ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் போக வேண்டிய ரூட் வந்து வேறையா இருக்குது. ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணி போகிற ரூட் வந்து வேறையா இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த விஷயத்த வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்க மாதிரி நாங்கள் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் அந்த திறமைகளை வந்து வளர்த்து கொள்றதுக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் கொடுக்காம இதில் வேறு ஒரு விஷயத்த கூட நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு இருக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு அது நடக்காது, அந்த விஷயம் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் அதை பிடிச்சி தொங்கிட்டு இங்கே உங்களுக்கு க்ரோத் தரக்கூடிய விஷயத்த, உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தெல்லாம் விட்டுட்டு உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்த வந்து நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு உங்களோட பர்சனல் க்ரோத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாமோ அதை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் உங்களோட பர்சனல் க்ரோத்துக்காக, உங்களோட லைஃப்க்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, கவலைக்குள்ளே இருந்துகிட்ருக்கீங்க, நீங்களாகவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து இழுத்துட்ருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு கஷ்டம் தரக்கூடிய மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காது. ஓகே, நீங்களும் ஃப்ரீ ஆகிடுவீங்க. நீங்களும் ஏன் அப்படி நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு மாய வலைக்குள்ளே சிக்கிக்காமல் வெளியே வந்துடுவீங்க. வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை சுற்றி நிறைய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, நானே ஒரு மனசு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்து அந்த பிரச்சனையை பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் இன்னும் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதை விட்டுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு தியானம், மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து தேவை. ஓகே, அதை கற்றுட்டிங்க அப்படின்னா இவ்வளோ கவலை வந்து இருக்காது மனசுக்குள்ளே. நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.